Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 algebra exercise 3.10 question number 2 one question குள்ள போலாம். The number of volleyball games that must be scheduled in a league with n team is given by gn, which is equal to n square minus n divided by 2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are there in the league அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன புரியறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாலிபால் கேம் வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க, ஒரு லீக், அதாவது ஒரு மேட்ச் வந்து ஷெட்யூலேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த ஷெட்யூலேட்டட் வந்து இந்த லீக் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2 அப்படின்ற ஒரு ஃபார்ம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஈச் டீம், எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட ஒரு வாட்டி தான் விளையாட முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த லீகில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கேம்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது எத்தனை டீம்ஸ்லாம் இந்த லீகில் இருந்ததுன்னா இவங்க சொன்ன கண்டிஷன் படி இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு என்னன்னு எழுதிக்கலாம். கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் அதாவது gn which is equal to அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அது எத்தனை கேம்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது 15 கேம்ஸ் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 15. இப்போ இந்த 2வை வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு n ஸ்கொயர் மைனஸ் n விச் இஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்கும். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு மைனஸ் 30 வரணும், ஆட் பண்ணால் 1 வரணும். அந்த மாதிரி இருக்க ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது 5 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வரும். அதே மாதிரி மைனஸ் 1ன்னு வரணும், சம்மேஷன் வரணுன்றதுனால நான் வந்து பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுறேன். அப்போ -6 + 5 இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் இப்போ எழுதிக்கலாம். அதாவது n + 5 ஒரு ஃபேக்டர், அதே மாதிரி n - 6 ஒரு ஃபேக்டர். இப்போ என்ன மட்டும்தான் தேவை நமக்கு. ஸோ n ஈக்குவல் டு -5, n ஈக்குவல் டு +6. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வந்து டீமில் இருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம பாசிட்டிவ் இது எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, தேர் ஆர் 6 டீம்ஸ்னு போட்டு ஆன்சர் முடிக்கணும். 6 டீம்ஸ் இன் த லீக். ஓகேங்களா? ஸோ அப்போ 6 டீம்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். அதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.